வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புது பைக் வாங்குனீங்கன்னா எப்படி மெயின்டெயின் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது நீங்க வந்து ஒரு புது பைக் எடுக்கிறீங்கன்னு வைங்க. அது வந்து நீங்க ஒரு சில ஷோரூம்ல வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்க வந்து 50க்குள்ள மெயின்டெயின் பண்ணுங்க, 60க்குள்ள மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்க வந்து ஸ்பீடு எவ்வளோ போறீங்க அத பொறுத்து இல்ல. உங்களோட ஆர்பிஎம் மீட்டர் இருக்கு பார்த்தீங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க பல்சர் எடுக்கிறீங்கன்னு வைங்க. அதில வந்து ஆர்பிஎம் காமிக்கும். அந்த ஆர்பிஎம் வந்து நீங்க மேனுவல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, 4000 ஆர்பிஎம் மேல போகக்கூடாது. அதாவது ஃபர்ஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நீங்க வந்து ஒரு 4000, 5000 அந்த மாரியெல்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த ஆர்பிஎம் தாண்டாம அந்த கீருக்கு ஏத்த மாரி நீங்க ஸ்பீடு கரெக்ட்டா போனீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 1000 கிலோமீட்டர்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீங்க அந்த மாரி ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது உங்க பைக் நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். இதுக்கு ஒரு மெயின் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க புது பைக் ஷோரூம்லருந்து எடுத்துட்டு வர்றீங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ஆயில் ஊத்தி தருவாங்க. அந்த ஆயில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நார்மலா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஊத்துற ஆயில் மாரி இருக்காது. இது வந்து வந்து எப்படி சொல்றது? ஒரு ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல ஊத்துற ஆயில் மாரி. ஒரு புது பைக்குக்கு வந்து அந்த பிஸ்டன் எல்லாமே வந்து ஆயில் பிரேக்கு, கீரு எல்லாமே வந்து புதுசா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கீரு இருக்கிற உள்ள பளிச்சக்கரம் அது எல்லாமே வந்து புதுசா இருக்கும். அதனால வந்து அது தேய்மானம் ஆகும் பார்த்தீங்களா? நீங்க வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, தேய்மானம் ஆவி அந்த இரும்பு துகள்கள்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் வந்து கண்டிப்பா வந்து புது பைக்ல நெறையா வரும். அது எல்லாமே வந்து இந்த ஆயில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விடும்போது அந்த ஆயில் ஃபில்டர்ல நீங்க வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அந்த ஆயில் ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து நெறைய இருக்கிறத நீங்க நல்லாவே பார்க்கலாம். ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா, மண்ணு மாரி சின்ன சின்னதா இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்டன்லேருந்து வர்ற ஒரு சின்ன சின்ன அயன் பார்ட்டிகல்ஸ் தான். அது எல்லாமே புது பைக் அப்படிங்கிறதுனால ரொம்ப உராய்வு ஏற்பட்டு தேஞ்சு, நல்லா தேஞ்சது தான் வந்து உங்க பைக் உங்களுக்கு செட் ஆகும். அதனால நீங்க எடுத்தோனே நீங்க புது பைக் வாங்குனோனே நீங்க வந்து ஸ்பீடு 100, 120 அப்படின்னு சொல்லி போனீங்க அப்படின்னா, உங்களோட பைக் வந்து ரொம்ப நாளைக்கு வராது. அதனால என்னோட சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது பைக் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வந்து பொறுமையா ஓட்டுங்க. ஆர்பிஎம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அத மெயின்டெயின் பண்ணி ஓட்டுங்க. அதுக்குன்னு சொல்லி நான் வந்து 40, 50 அப்படிலாம் போக சொல்ல கிடையாது. ஒரு 60, 70 அந்த மாரி ஓட்டலாம். ரொம்ப ரேஸ் பண்ணி ஓட்டாதீங்க. அதான் வந்து அதாவது நீங்க ஸ்பீடு போனாலும் டாப் அண்ட் டாப் கியர் போட்டு அதுக்கப்புறம் போங்க. ரொம்ப ஸ்பீடு போகாதீங்க. உங்களுக்கு சேஃப்டி கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு தகுந்தாப்புல ஓட்டிக்கங்க. இத வந்து புது பைக் எடுத்தீங்கன்னா, நீங்க மெயின்டெயின் பண்ணக்கூடியது. ஒரு சிலர் புது பைக் எடுத்திருப்பீங்க. அதுக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டன ஆல்ங்கிறத கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி பைக் பற்றி தெரிஞ்ச வீடியோஸ் ஏதாவது சொல்லி போட்டுட்ருப்பேன். அதுக்கப்புறம் சும்மா அப்படியே ரைடு போகிற வீடியோஸ் இந்த மாதிரியெல்லாம் ஏதோ நம்ம சேனல் வந்துட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை ஃப்ரெண்ட்ஸ்.